பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்தீங்கன்னா சரி ஓகே தெரியாம வந்துட்டாங்க, அதுக்குன்னு அவங்களை அவமானப்படுத்தலாமா? விஜய் சார் தப்பா நினைக்காதீங்க சார், எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா எனக்காக தான் பேசுறாங்க. எங்க அம்மா உங்களுக்கு பனையூருக்கு 3 தடவை என்னை பார்க்க கூட்டியிருந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு. நிர்வாகின்றது நீங்க கொடுக்கறதானே, எனக்கு கொடுக்க மாட்டான். தாவை காவல சொல்லி யார் அடிக்கிறது எங்க அம்மா என்ன கூட்டி வந்தாங்க, உள்ள விட மாட்டேங்கனால டென்ஷன் ஆயிட்டாங்க. அதே உங்கள மாதிரி எல்லாரும் நிக்கிறோம்மா, நீங்க மட்டும் இல்லம்மா. விஜய் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம கட்சி உங்களுக்கு தெரியும். எதுக்காக வந்தீங்க? என்ன உங்களை பக்கம் தான் வந்தேன்னு சொல்ல முடியுமா? விஜய் சார் தானே பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு இருக்கா? ஒரு நிமிஷம், உறுப்பினர் கார்டு இருக்கான்னு கேக்குற கொஸ்டினே தப்பு. இருந்தா எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போகுது? இல்லாதனாலதான் புரியல. தலைமை என்ன சொல்லிருக்கா, உறுப்பினர் கார்டு இருக்கவங்க உள்ள அளவோட ஏற்கனவே சொல்லிருக்காங்க இல்லையா? ஒரு நிமிஷம், முறையா உறுப்பினர் கார்டு QR கோடு வழங்கப்பட்டிருக்கு. வழங்குறது மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்னு 5 நாளுக்கு முன்னாடி கட்சி அறிவித்திருக்கு. சரி ஓகே இல்லன்னு சொல்றீங்க. தெரியாம வந்துட்டாங்க, அதுக்குன்னு அவங்களை அவமானப்படுத்தலாமா? என்ன அவமானப்படுத்துறாங்க? அங்க இருக்க சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரியே பேசுனாங்க. அதை விடுங்க, அது நானும் அந்த ஜாப்ல தான் நானும் அப்படிதான் பேசுவேன். விஜய் சார் தப்பா நினைக்காதீங்க சார், எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா எனக்காக தான் பேசுறாங்க. எங்க அம்மா உங்களுக்கு பனையூருக்கு 3 தடவை என்னை பார்க்க கூட்டியிருந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு. உங்க நம்பர் கிடைக்கல, உங்க வீட்டுக்கு 3 தடவை லெட்டர் போட்டாங்க. என்னங்க சார், அப்புறம் உங்களுக்கு சோசியல் மீடியால பேசுறது எல்லாத்துக்குமே தெரியும். எங்க அம்மா எனக்காக தான் பேசுறாங்க, எங்க அம்மா அவமானப்படுத்தினாலே எங்க அம்மா பேசுறாங்க சார், உங்களுக்கே தெரியும். சோசியல் மீடியால எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் கட்சிக்காக நான் என் பேரையே தமிழின்னு பேர் வச்சிருக்கேன், தமிழ் ரீனா. என் பேரு ஆக்சுவலா ரீனா. அவர் கட்சிக்காக நான் வந்து தமிழ் ரீனான்னு பேர் வச்சிருக்கேன். கெஞ்சு விட மாட்டேங்கிறாங்க. போலட்மே என்ன உள்ள நாட்டாளோடுன்றாங்க. நான் வந்து திருச்சியில இருந்து வந்திருக்கேன். இவர் வந்து நல்லபடியா விஜய் இருக்கணும் மனசார வேண்டிட்டு கோயிலா போய் சூட ஏற்றினேன். தாவக ஆபீஸ்ல இருந்தா ஜனநாயக கூட நாளைக்கு இது அதெல்லாம் இதுக்கு வந்து நல்லபடியா கிடைக்கணும். அவர் 2 தடவை டெல்லி போறாரா, எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு என்னைய போல நல்ல உள்ளவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என் பேச ஜெயலட்சுமி, திருச்சி உறையூர்ல இருந்து வரேன். ஏன் வெளியே வரக்கூடாது, வேற யாருமே வரக்கூடாது. ஏங்க ஒரு நிர்வாகின்றது நீங்க கொடுக்கறதானே, எனக்கு கொடுக்க மாட்டான். நிர்வாகி எனக்கு கொடுங்க, எனக்கு நிர்வாகி கொடுங்க. தாவை காவல சொல்லி யார் அடிக்கிறது உறுப்பினர் ஆகணும்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு நிர்வாகி கொடுப்பாங்க? உறுப்பினர் ஆகணும்ல, அப்புறம் எப்படி நிர்வாகி கொடுப்பாங்க? எனக்கு தெரியாத குடு.